கல்யாண வீட்லலாம் உருளைக்கிழங்கு வறுவல் வைப்பாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஒரிஜினல் ரெசிபியை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயில் செய்கிறது இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 குழிக்கரண்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் வந்து பாருங்க இது எடுத்திருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா சீரகம், சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 லவங்கம், கொஞ்சோண்டு மிளகு, இஞ்சி சின்னதாக, பூண்டு கொஞ்சம், இதை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்க அப்படின்னா போதும், நல்லா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம உருளைக்கிழங்கு கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வர டைமில் வந்து நம்ம இப்போ தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதோட டேஸ்ட்டு வந்து நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாப்பாடுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்து தட்டியிருக்கோம். அதனால் அதோட வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேன். பட்டை சின்ன துண்டு 1, லவங்கம் 2, சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகு ஒரு 4-5 மிளகு, பூண்டு, இஞ்சி, அவ்வளோதாங்க. இதை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த பட்டை லவங்கெல்லாம் நம்ம தட்டி இதில் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரிஜினல் டேஸ்ட்டில் வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்கிறாங்க. பாருங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம். உருளைக்கிழங்கு கேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கறி மசாலா, நான் வந்து சக்தி கறி மசாலா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கறி மசாலா இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் தட்டி வச்சதுலேயே வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஒரு 1/4 ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு போட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கை வந்து ஏற்கனவே வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 1-2 மசிச்சிக்கலாம். ரொம்ப வந்து மசிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி 1-2 மசிச்சா தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் மசித்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இதோட ஹீட்லேயே நல்லா வந்து மசாலெல்லாம் உள்ளே இறங்கிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். இப்போ தான் வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து ஒட்டுக்கா வெங்காயத்துலேயே சால்ட் ஆட் பண்ணால் வெங்காயம் வந்து ரொம்ப சால்ட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா இப்போ ஆட் பண்ணாலுமே வெங்காயத்தில் வந்து சால்ட்டு நமக்கு இறங்கியிருக்காது. அதனால் முதல்ல வெங்காயம் போடும்போது அதுக்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம எந்த வெஜிடபிள் ஆட் பண்ணாலுமே அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணால் தான் நமக்கு ரெசிபி வந்து சூப்பராக வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து சூடு அந்த மசாலா எல்லாமே எல்லா சைட்லேயும் வர மாதிரி பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா அந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. உருளைக்கிழங்கு சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற நம்ம உருளைக்கிழங்கு கறி மாதிரியே இருக்கும். அவங்க வந்து தேங்காய் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. பாருங்கள், இந்த டைம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா சாப்பாடுக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.